கொள்வேன் என்று நினைத்தாயோ? என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டர் வீடியோ தான் அது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேட்டர் எப்படி வேட்டையாடுது, ஸோ எந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஃபுல்லாக முழுங்குதா அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை நான் பீஸ் கட் பண்ணி போட்டிருப்பேன். பட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை வந்து முழுசாகவே வேட்டையாடி அதை எப்படி வந்து ஃபுல்லாக சாப்பிடுது அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அலிகேட்டர் வளர்க்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நிறையா சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு அதை வளர்க்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க, ஆற்றுலையோ கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கரெக்டாக ஒரு 2 months 3 monthsலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைஸ் வந்துருச்சு. நான் வெறும் ஜஸ்ட்டு ஒரு 4 inch தான் வாங்கினேன். வாங்கி கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயுமே சைஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஃபுட் எதுவுமே போடலை அப்படின்னா நீங்கள் கையை வச்சிங்கனாலும் தெரியாமல் கைப்பட்டாலும் சரி உங்கள் கையை அட்டாக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா மறக்காமல் இதை வாங்கிட்டு போகிறீங்கன்னா சேஃபாக யூஸ் பண்ணி சேஃபாக வளர்க்க பாருங்கள், ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா இதுக்கு வந்து ஃபீடிங் வந்து நீங்கள் டெய்லியுமே ஃபிஷ்ஷு இல்லைனா சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம் தான் போடணும். வீட்டில் பெல்லட்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து போட்டால் இதெல்லாம் சாப்பிடாது. நிறையா பேர் சொல்லுவாங்க பெல்லட்ஸ் போட்டால் சாப்பிடும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. அலிகேட்டரை பொறுத்தளவு லைவ் ஃபிஷ்ஷு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹாட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷோட ஃபுல் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி அட்டாக் பண்ணி எப்படி சாப்பிடுதுன்றதை பாருங்கள். ஸோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அதால் ஃபுல்லாக முழுங்க முடியல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுச்சுன்னா அதே ஃபிஷ்ஷை வாயில் வச்ச மாதிரியே ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணி தலையை மட்டுமே சாப்பிட்டு தலையை வந்து இன்புட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாமே முழுங்கிடுச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் கிட்ட உட்காந்து எடுத்தேன். ஸோ ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆச்சு. அது வரைக்குமே வந்து பொறுமையாக உட்காந்து அது சாப்பிடலையான்னு சொல்லி பார்த்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது இடைக்கிடைக்கு எதுக்காக மேலே வந்துட்டு போகுதுன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து மூச்சு விடுறதுக்காக என்ன பண்ணுதுன்னா மேலே வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து இது ஒரு அலிகேட்டரோட வெரைட்டி தான். அப்போ ஒரு அலிகேட்டர் எப்படி நம்ம மூச்சு விட்றதுக்கு மேலே வந்துட்டு போகுதுல, சேம் அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபிஷ்ஷுமே பண்ணோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணோன்னா மேலே வந்து அண்டர் வாட்டர் வீடியோ வந்து நான் அன்றைக்கி எடுத்தேன். ஸோ வந்து ஃபிஷ்ஷு வாயில் இருக்கும்போது தான் என்னால் எடுக்க முடியும். மற்ற டைம் நான் வச்சேன் அப்படின்னா என் கையவே அட்டாக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், பார்த்து வளங்க ஃபிஷ்ஷையும், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பேஸில் கொடுத்து வளங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து இது நல்லாவே வளரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதோட வளர்ச்சியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. என்னடா நிறைய பேர் அலிகேட்டர் வாங்கிட்டு போய் வளர்த்தா 2 மாதத்துலேயே தண்ணி வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. பட் வந்து அதுக்கான அட்மாஸ்பியர் அதுக்கான ஸ்பேசியஸ் எல்லாமே உருவாக்கி கொடுங்க. அதே மாதிரி பாட்டத்தில் வந்து மண் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் போட்டு வளர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வளர்த்த அலிகேட்டர். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் போயிடுச்சு. அதே மாதிரி க்ளோசிங்கில் வச்சு வளர்த்திங்கன்னா தண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங்கில் வச்சு வளர்த்திங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ அதனாலேயே வந்து ஃபிஷ்ஷால் கரெக்டாக மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுச்சு. ஸோ இந்த 2 ரீசனையுமே நீங்கள் தவிர்த்திங்கன்னா நீங்களும் வந்து அலிகேட்டர் பெருசாக வளர்த்து உங்களாலையும் சேல் பண்ண முடியும். இப்போ ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா தெரியும், மண்டையை மட்டும் அப்படி திருப்பி அதுவே வந்து முழுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் அலிகேட்டர் வளர்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.